மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சமாதானம் இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, மாம்சமான ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. எனக்கு நிம்மதி இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு சாந்தி இல்லையே என்று சொல்லி இவற்றை தேடி அலைகிற மக்கள் ஏராளமான பேர். இன்னைக்கு காசிக்கு போகிறாங்க, கன்னியாகுமரிக்கு போகிறாங்க, வெறும் காலில் நடந்து போகிறாங்க. எப்படியாவது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்தில் சாந்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கெல்லாமோ மனிதன் போகிறான். அருமையானவர்களே, இன்னைக்கு செய்தித்தாளை பார்த்தா பயங்கரமான செய்திகள் தான். எத்தனையோ விபத்துகள், காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி 2 பேர் பலி. 9 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாள். 3 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாள். 85 வயசிய பாட்டியை கூட பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட கொடுமைகள் பாருங்க. குடித்து விட்டு மனைவியை கொன்ற கணவன், அல்லது கள்ள உறவினால் கணவனை கொன்ற மனைவி, மனைவி கள்ள உறவினால கள்ள காதலனோடு சேர்ந்து பிள்ளையை கொன்று விட்டாள். தீ விபத்துகள், வேறு ஜாதி பையனை விரும்பினதுனால ஆணவ கொலைகள் நடந்தன. எப்படி அந்த செய்தித்தாளை பார்த்தாலே சமாதானம்லாம் போயிடும். அவ்வளோ நிம்மதியற்ற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே நிம்மதி, எங்கே சமாதானம் என்று கேட்கிற அளவுக்கு இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? ஏசாயா 48:22, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் துன்மார்க்கமாக இருக்கிறாங்க. ஏமாற்றுதல் பெருகி போச்சு, சைபர் கிரைம் பெருகி போச்சு, வழிப்பறி, கொள்ளை, திருட்டு சம்பவங்கள் எவ்வளவோ நடக்கின்றன. பாவம் செய்கிறதுனால உள்ளத்தில் சமாதானம் இல்லாத நிலைமையை பார்க்கிறோம். ஏன் சமாதானம் இல்லைன்னா, திருப்தி இல்லாத ஒரு நிலைமை. கணவன் மேலே திருப்தி இல்லை, எனக்கு கொடுத்த மனைவி மேலே திருப்தி இல்லை, என் வாழ்க்கையில் திருப்தி இல்லை, என்னுடைய குடும்பத்தில் திருப்தி இல்லை. பிரசங்கி 5:10 விதமாய் வாசிக்கிறோம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. போதும் என்கிற மனமே இல்லை. அருமையானவர்களே, அதனால தான் பாவம் செய்கிறார்கள். பாவம் நம்முடைய சமாதானத்தையே கெடுத்து விடும், நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கெடுத்து விடும். பாவம் கொடுக்கிற சமாதானம் ஒரு சில மணி நேரம்தான் இருக்கும். ஆனால் அதன் பிறகு மனசாட்சி அப்படியே வாதிக்க ஆரம்பித்து விடும். அருமையானவர்களே, ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ஒருவேளை பெரிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற பெரிய பாவங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன பாவம் கட்டாயம் எல்லாரிடத்துலையும் இருக்க தானே செய்கிறது. ஒரு பொய், எரிச்சல், கோபம், பெருமை, பொறாமை,
இல்லை அசுத்தமான எண்ணங்கள், எத்தனை காரியங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் கூட சமாதானத்தை கெடுத்து விடும் அருமையானவர்களே. இயேசு சொன்னார் யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன். ஏன் சமாதானத்தை கொடுக்குறேன்? உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதே இல்லை. உன் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கட்டும்னு சொல்றார். ஏன் அவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவர்? நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஒருத்தர் தான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, மனிதர்களாகிய நம்ம எல்லாரும் அவருடைய படைப்புகள், அவருடைய கையின் கிரியைகள். நாம் பாவத்திலே அழிந்து இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலுக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காக தெய்வம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பாவமில்லாதவராய் வாழ்ந்து தமது பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே சிந்தி தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏசாயா 53:5 இவ்விதமாய் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தண்டனை அவர் மேலே வந்துச்சு. நமக்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை குற்றமில்லாதவர்களாய் அனுப்பிவிடுகிறார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் வரும்போது ஒரு பெரிய சமாதானம் நம்மை மூடும். நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி அந்த ஒரு அதிகாரம் நமக்குள்ளே கிடைக்கும்போது ஒரு பெரிய சமாதானம் உண்டு. அருமையானவர்களே, சிலுவையிலே இயேசு மரித்ததினாலே அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வியாதியிலிருந்தும் அவர் விடுதலை தருகிறார். வேத வசனம் சொல்கிறது, அவர் மத்தேயு 8:17 நாம் வாசிக்கும்போது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் சுமந்துட்டார். ஐயோ, வியாதி என்னை வருத்தப்படுத்துதே, கவலைப்படாதீங்க. என்ன வியாதியாக இருந்தாலும், அது கேன்சர் வியாதியாக இருந்தாலும், எவ்வளவு தீராத வியாதியாக இருந்தாலும் நிச்சயமாய் இயேசுவாலே குணமாக்க முடியும். ஐயோ, வியாதியோடு இருக்கிறனே, இந்த வியாதியிலேருந்து யார் விடுதலை தருவான்னு கேட்குறீங்களா? இயேசு அங்கே வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அது மாத்திரமல்ல, உங்கள் பாடுகள், உங்கள் துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டாராம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து விட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, பாடுகள்னால, பிரச்சனையினால, வியாதியினால, பாவத்தினால சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். தென் கொரியாவிலே பால் யாங்கிச்சோ என்ற ஒரு வாலிபன் இருந்தான். வாழ்க்கையிலே மிகவும் வளமாக வாழ வேண்டும், நன்றாக படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைத்திருந்தான். அவன் புத்த மதத்தை சேர்ந்த வாலிபன். பாருங்க, ஒரு நாள் திடீரென்று அவன் இருமல் வந்தது. ரத்தமாய் வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். மருத்துவரிடம் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், உனக்கு வந்திருக்கிறது பயங்கரமான டிபி வியாதி. அந்த நாட்களிலே டிபி வியாதிக்கு மருந்தே கிடையாது. டிபி வந்தால் சாக வேண்டிதான். அந்த வீட்டாரை பார்த்து சொன்னார், இந்த வாலிபனை ஒரு தனி அறையில் வச்சுருங்க, அவனுக்கு தனியாக சாப்பாடு, தனியாக தண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் இந்த பையன்கிட்ட போனால் உங்களுக்கும் வியாதி வந்து விடும். அப்படியே அவனை தனி அறையில் வைத்தார்கள். அவனுக்கு மன அழுத்தம் தாங்கவே முடியலை. ரொம்ப துக்கமாக இருந்தான். எப்படி இருக்கணும்னு நினச்சேன், இதுதான் என் நிலைமையா? இப்படி ரத்த வாந்தி எடுத்து நான் சாக வேண்டுமா என்று நினைத்தான். ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளை அவர்கிட்ட வந்து அண்ணேன்னு கூப்பிட்டான்.
இவருக்கு கோபம் வந்தது. இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொன்ன உடனே அவர் பலார்னு ஒரு அறை கொடுத்து ஓடி போயிங்கன்னு அடிச்சு விட்டார். திரும்ப ஆனாலும் அந்த பிள்ளை அழுது கொண்டே போச்சு. மறுநாளும் திரும்ப வந்தா. நேற்று தான் உன்னை அடித்தேன்ல, திரும்பவும் ஏன் இங்கே வந்து நிற்கிற? அண்ணன் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி ஒரு புதிய ஏற்பாடை அவருக்கு கொடுத்தார். பாருங்க, அவர் வேண்டா வெறுப்பா அதை வாங்கினவர் படிக்க ஆரம்பித்தார். முதல்ல எடுத்த உடனே மத்தேயு அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான்னு சொன்னோடனே என்னத்தையும் டெலிஃபோன் டைரக்டரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் படிக்க 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 இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தார். இயேசு ஒரு அடக்க ஆராதனை கூட நடத்தவில்லையே, இத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறாரே, இந்த இயேசு எனக்கு சுகத்தை தருவாரா என்று சொல்லி வாஞ்சையோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். மெதுவாக அவரால் நடக்க முடியாதான். தவண்டு ஒரு கிறிஸ்தவ போதகரிடத்தில் போனார். எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அந்த போதகர் ஜெபித்தார். படிப்படியாக அவருடைய வியாதி சுகமாயிற்று. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். உலகம் தராத சமாதானம் புத்த மதத்தை சேர்ந்த அந்த பால் யாங்கிச்சோ என்ற அந்த வாலிபனை நிரப்பிற்று. இனி நான் இயேசுவுக்காகவே வாழுவேன். சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், செத்து போயிடலான்னு நினச்சிட்டு இருந்த என்ன இயேசு தொட்டார், இயேசு சுகமாக்கினார், அவருக்காக வாழுவேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு சின்ன சபை ஆரம்பித்தார். இன்னைக்கு தெரியுமா, அவருடைய சபை தான் உலகத்திலேயே பெரிய திருச்சபை. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 7 லட்சம் பேர் அந்த சபையில் வந்து ஆராதிக்கிறார்களாம். அருமையானவர்களே, இன்றைக்கு எந்த விதமான துக்கத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வரும்போது உங்களுக்கு அவர் நிம்மதியை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், பாவ மன்னிப்பை தருகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, சமாதானம் இல்லாமல் ஒருவேளை நீங்களும் ஏன் உலகத்தில் உயிரோடு இருக்கிறேன், நான் செத்தா நலமாயிருக்குமேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு இயேசு தன்னுடைய 2 கைகளையும் நீட்டினவரா உங்களை அன்போடு அழைக்கிறார். என்னிடத்தில் வா மகனே என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உங்கள் பிரச்சனை எப்படி இருந்தாலும், எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், உங்கள் வியாதி எவ்வளோ கொடிய வியாதியாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும். நம்பிக்கையோடு இன்றைக்கு இயேசுவின் பாதத்துக்கு வருவீர்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேன் ஐயா. நம்பிக்கை இல்லாமல் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் இப்பொழுதே அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை தாங்க, அவர்கள் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகள் மறையட்டையா, திருமண தடைகள் விலகட்டையா, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. குழந்தை இல்லையே என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தையை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து கண்ணீர் சிந்துகிற ஒவ்வொருவரையும் அனைத்து ஆசீர்வதிங்க. உலகம் தராத சமாதானத்தால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.